புதினா சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க, ஸ்பைசி ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி இடித்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் இல்லாமையும் செய்யலாம். எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இருந்ததுனால நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம சமைக்கிற அரிசியை போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி தண்ணியை வந்து ஒரு கப்புக்கு 1.25 கப்பு வந்து தண்ணி விட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தூவி இருக்குன்னா ஒரு சூப்பரான புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.